சூர்யா மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் என்ற நிகழ்ச்சியில் எலும்பு முறிவுங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதாவது சில நேரங்களில் மனிதர்கள் முதுகெலும்பு தண்டுவடம் உடைந்து விட்டாலே போதும், அவர்களுடைய செயல்பாடு முற்றிலுமாக நின்றுவிடும் என்று சொல்வார்கள். அது குறித்து முக்கியமாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்று நம்ம சூர்யா மருத்துவமனை சார்பாக நம்ம டாக்டர் பிரின்ஸ் அவர்களை சந்திக்கிறோம். உண்மையிலே டாக்டர் பிரின்ஸ் சார் அவர்களிடமிருந்து இந்த எலும்பு முறிவு சம்பந்தமான சில கேள்விகள் கேட்டு மக்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். அதாவது எலும்பு முறிவு அப்படிங்கிறது மிக முக்கியமாக நம்ம மக்களிடம் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. எதுனாலுமே அது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். வண்டியில் ஓடும் போதுனாலும் சரி, ஓட்டுவது மூலமாக ஏற்படக்கூடியது, சாதாரண நடந்து வழுக்கி விடுவதனாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே எலும்பு முறிவு பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. இப்போ எலும்பு முறிவுனா என்ன, அதற்கான காரணங்கள் என்னங்கன்னு சொல்லுங்க. அதாவது எலும்பு அப்படின்னு நம்ம மொத்தமாக பார்க்கும்போது நம்ம உடம்புக்கு அந்த ஒரு ஷேப்பு கொடுக்கறதே எலும்பு தான். எலும்புனால தான் நம்மளால் இப்படி உட்கார முடியுது, நம்மளால் நிற்க முடியுது, நடக்க முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. அதாவது ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டின்னு நம்ம சொல்லுவோம். எலும்புனால தான் நமக்கு இந்த ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்குது. ஸோ அதில் ஒரு முறிவுன்னு ஒன்று ஏற்படும் போது டிசபிலிட்டின்னு ஒன்று ஆகுது. டிசபிலிட்டி, நம்மளால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். எலும்பு முறிவுங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்கு. அது எதனால் நடக்குது, ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கு எதனால் அது வருது அப்படிங்கிறதான் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ எலும்பு முறிவில் வெவ்வேறு வகைகள்னு சொல்லப்படுகிறது. அந்த வகைகளை ஏதாவது சொல்ல முடியுமா டாக்டர்? எலும்பு முறிவுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் ஃப்ராக்சர்னு ஒன்று நம்ம சொல்லுவோம். அதாவது எலும்பு முறிவு இருக்கும், ஆனால் தோல் வெளியில், அதாவது எலும்பு வெளியில் தெரியாமல் இருக்கும். தோல் சதைகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும், அதில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. காம்பவுண்ட் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். அப்படின்னா எலும்பு முறிவுனா வெளியில் தோல் அடிபட்டு தசைகள் வெளியில் தெரிஞ்சு எலும்பு வெளியில் சில நேரம் வந்திருக்கும். அதெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் கேசஸ்ஸு, இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க மேலேருந்து ஃபால் ஃப்ரம் ஹைட்டுன்னு நம்ம சொல்லுவோம், அப்படி விழுவாங்க. க்ரஷ் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம். மிஷினில் தெரியாமல் ஒர்க் பண்ணுற இடத்துல கை கால் மாட்டிடுச்சுன்னா க்ரஷ் இன்ஜுரிஸு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஃப்ராக்சர்ஸ். ஸோ பேசிக்காக ரெண்டு தான், நார்மல் ஃப்ராக்சர், காம்பவுண்ட் ஃப்ராக்சர், இதுதான் பேசிக். இதை தடுக்கிறதுக்கு நம்ம பல்வேறு வழிமுறைகள் இருந்தாலும் உடனடியாக அவங்க என்ன செஞ்சால் சரி வரும்னு நீங்கள் எலும்பு முறிவு தடுக்கிறது கேட்குறீங்களா? எலும்பு முறிவு ஆக்சுவலாக யூஸ்வலி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ்னால தான் வரும். மோஸ்ட்டாக ஆக்சிடென்ட்ஸ்னால தான் ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு. இப்போ வயசானவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு எலும்பு ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ அவங்க சும்மா நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு படி தடுக்கிருச்சுன்னா கூட அவங்களுக்கு இடுப்பில் ஃப்ராக்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கால்சியம் சத்து எல்லாமே உடம்புல கம்மியாக இருக்கிறதுனால சும்மா நடந்து போகும்போது ஒரு படி தடுக்கிருச்சு. சில பேர் இந்த வயசானவங்க ஒரு 80 வயசில் உள்ளவங்கலாம் நம்மகிட்ட வரும்போது எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, பாய் தடுக்கி இருக்கும் அவங்களுக்கு. நம்மளால் நம்ப முடியாது. நடந்து போயிட்டு இருப்பாங்க, பாய் ஸ்லிப் ஆகிருக்கும், திடீர்னு ஒரு சவுண்டு வந்துச்சு, நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மற்றபடி மற்ற பாப்புலேஷன் கொஞ்சம் யங்கர் ஏஜ் குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஆக்சிடென்ட்ஸ்னால தான் எலும்பு முறிவு ஏற்படுது. அப்போ குழந்தைகளுக்கு எலும்பு முறிவு எவ்வாறு அதனுடைய தாக்கம் வேறுபடுது? குழந்தைகளுக்கும் பெரியவர்கள் வரும்போது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா போன் ரீமாடலிங் கெப்பாசிட்டின்னு நம்ம சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு 40 வயசில் உள்ள ஒருத்தரை அவருக்கு ஒரு எலும்பு முறிவு இருக்குது. நம்ம அவரை ஒரு ஆப்ரேஷன் பண்ணியோ ஆப்ரேஷன் பண்ணாமையோ அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு நம்ம எக்ஸ்ரே பார்க்கும்போது அவருக்கு அந்த எலும்பு முறிவு இருந்த அந்த அடையாளங்கள் இருக்கும். 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சுனாலும் யாராவது பார்த்தாங்கன்னா சொல்லிடலாம், அவங்களுக்கு எலும்பு முறிவு இருந்திருக்கு அப்படின்னு. குழந்தைங்களுக்கு ரீமாடலிங் கெப்பாசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அவங்க க்ரோயிங் ஃபேஸில் இருக்கிறதுனால எலும்போட அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு இருந்ததுக்குள்ளே எந்த ஒரு தடையுமே இல்லாமல் இருக்கும். யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு ஹீலிங் கெப்பாசிட்டி இஸ் வெரி ஹை. அப்போ அதனால தான் வயதானவங்களுக்கு எலும்பு முறிவு அதிகம் ஏற்படுவதற்கு காரணம் கண்டிப்பாக தான் ஆஸ்டியோபோரோசிஸ் நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாக ஓல்ட் ஏஜில் வரும். பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா போஸ்ட் மெனோபாசல் டைமில் ஹார்மோனல் டெஃபிஷியன்சி அவங்களுக்கு இருக்கும். இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போன்ஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓல்ட் ஏஜ் ரொம்ப கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ட்லி ஹை ரிஸ்க் அவங்க அஃபெக்ட் ஆகிறதுல. அப்போ பெண்களுக்கு அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரி அறிவுரைகளை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? எலும்பு முறிவு ஏற்படாதது, அதாவது எலும்பு முறிவு ஏற்படாது. எலும்பு முறிவுங்கிறது ஒரு ஆக்சிடென்ட். நான் சொன்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணி நடக்கிறது கிடையாது, ஏஜ்னால வரக்கூடியது கிடையாது, ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளோதான். ஸோ எங்கர் ஏஜ் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா அது டோட்டலி 100% மோஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ்னால தான் வரும். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அப்படினால தான் வரும். இதே இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்டர்லி பீப்புளுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நான் சொன்னது, அதாவது வயது காரணமாக எலும்பு வீக் ஆகிறது, அவங்களுக்கு நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், நல்லா எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம். ஒரே இடத்துல உட்காந்து இருக்காதீங்க அப்படின்னு சொன்னால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டெய்லி வாக்கிங்ஸ், ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும், எலும்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உங்களுக்கு.
இப்போ எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க உடனடியாக என்ன செய்யணும்? எலும்பு முறிவு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சாதாரண எலும்பு முறிவு, அதாவது சிம்பிள் ஃப்ராக்சர், அதாவது வெளியில் எதுவும் தெரியாமல் இருக்கும், உள்ள எலும்பு முறிவு இருக்கும். இன்னொன்று வந்து ஓப்பன் ஃப்ராக்சர், அதாவது எலும்பு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு எமர்ஜென்சி. யூஸ்வலாக எலும்பு முறிவு யாருக்கும் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்கள வந்து அந்த அந்த ஒரு நம்மளோட தொடை எலும்பில் ஒரு ஃப்ராக்சர் இருக்குன்னா அந்த எலும்பு அசைக்காமல் நம்ம வச்சுருக்கணும். நம்ம வந்து அதை பிடிச்ச காலை ஆட்டுறது வைக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு ஆம்புலன்ஸ்க்கு நம்ம ஃபோன் பண்ணி அவங்க நம்மளை வந்து ரீச் ஆகிற வரைக்கும் அந்த எலும்பு வந்து கீழே ஒரு ஏதோ ஒரு கம்போ ஏதோ ஏதோ ஒரு இதை வச்சு, சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த ஸ்லாப் மாதிரி ஏதாவது ஒரு இதை வச்சு கெட்டி வச்சுருப்பாங்க. நம்ம அவங்கள ஷிஃப்ட் பண்ணும்போதுமே பார்த்தாலுமே ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் நம்ம தூக்கிட்டு போவோம். அங்கே இங்கே நம்ம அவங்கள மொபிலைஸ் பண்ணுறது. ஸோ அசையாமல் இருக்கிறது பார்த்துக்கணும். இப்போ எலும்பு முறிவில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த கையெல்லாம் ஒடிஞ்சிருந்தனா அந்த மாவு கட்டுன்னு சொல்கிறாங்க. சில இடங்கள்ல வந்தோன்னா இந்த மற்ற இதில் வந்து அவங்க ஒரு முட்டைப்பத்துங்கிறது சொல்கிறாங்க. இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? இதுக்கும் என்ன வேரியபிள் ஆகும்? அதாவது மாவுக்கட்டுன்னு நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா அதாவது ஃப்ராக்சர்ஸில் 2 டைப் ஆஃப் ஃப்ராக்சர் இருக்குது. ஒன்று வந்து போன் ஃப்ராக்சர், அதாவது இது ஒரு ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட்டு. இந்த 2 ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஃப்ராக்சர் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்சர், அதாவது முட்டுக்குள்ளே இல்லை, ஜாயிண்ட்டுக்குள்ளே இல்லை. ஆனால் ஜாயிண்ட்டுக்குள்ளே ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ஆப்ரேஷன் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும். ஆனால் இங்கே நடுவில் இருக்கக்கூடிய சில ஃப்ராக்சர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மாவுக்கட்டில் சரி பண்ணலாம். மாவுக்கட்டை நம்ம சொல்கிறது பிஓபி, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னன்னா எலும்பு சேரக்கூடிய அந்த டைம் வந்து அது ஒன்றா ஒரே இடத்துல சேர்த்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அதோட எய்ம். அப்போ அந்த முட்டைப்பத்து போடுறாங்களா, அது எப்படி சரியா தவறா? முட்டைப்பத்து வந்து சரியா தவறா நம்ம அது போகிறதுக்கு அது 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 கமெண்ட் பண்ணுறத விட அதில் சில சில பேஷண்ட்ஸ்லாம் நான் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்கின்லாம் பேர்ன் ஆகி வருவாங்க. நாங்கள் அது பண்ணணும், வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், ஸ்கின்லாம் வந்து ஒரு மாதிரி எரிஞ்சு போய் வருவாங்க, சூடாக ஏதோ பண்ணுறாங்க. அது யூஸ்வலி நாட் அட்வைசபிள். ஓகே ஓகே. வீட்டிலே செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னு சொல்ல முடியும்? வீட்டில் செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டோம். யாருமே முந்தி மாதிரி யாரும் இப்போ ஒரு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டே இல்லை யாருக்குமே. எல்லாருமே ஒரு இடத்துல காலையில் உட்காந்து அதே இடத்துல தான் உட்காந்துருக்கோம். இப்போ பாதி பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கல்ச்சர் வந்துடுச்சு எல்லாருக்கும். காலையில் உட்காந்தாங்கன்னா நைட்டு தான் எந்திரிக்கிறாங்க. முந்தைய ஆஃபீஸ்க்கு போகும்போதாவது நடப்பாங்க, ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் நடந்து போவாங்க, 4 பேரை பார்ப்பாங்க, வருவாங்க. இப்போ அது எதுவுமே கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஒரே இடத்துல உட்காந்துருக்காதீங்க. கொஞ்சமாவது மூவ்மெண்ட் இருக்கணும். மூவ்மெண்ட் அதை நீங்கள் நல்லா நடக்கிறீங்க, 4 இடத்துக்கு போகிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, இதெல்லாம் பண்ணால் தான் எலும்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ எக்ஸ்ரே எடுக்கிறாங்களா சார்? எக்ஸ்ரே வந்து எப்போது போதுமானது, எப்போது சிடி ஸ்கேன் வேணுங்கிறது? எக்ஸ்ரே வந்து 2மே சேம் விஷயம் தான். அதாவது எக்ஸ்ரேயுமே எலும்பில் என்ன இருக்குங்கிறத பற்றி தான் நமக்கு சொல்லுவோம். சிடி ஸ்கேனும் அதே தான். சிடி ஸ்கேனும் எலும்பு மட்டும் தான் காட்டும். சிடி, எக்ஸ்ரே 2மே சேம் தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளே, நான் சொன்ன மாதிரி ஜாயிண்ட்டுக்குள்ளே வந்து எலும்பு முறிவுகள் ஏற்படும். இன்ட்ரா ஆர்டிகுலர் ஃப்ராக்சர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ஏற்படும் போது அது ஆப்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமா டிசைட் பண்ணக்கூடியது சிடி ஸ்கேன். நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக சிடி ஸ்கேன் காட்டி கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதை பயன்படுத்திக்கணும். சார் பரவாயில்ல. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. எலும்பு இணைவதற்கு குறிப்பிட்ட எதுவும் காலம் எதுவும் உண்டா சார்? அது ஒவ்வொரு எலும்புக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ லாங் போன், இப்போ தான் நம்ம தொடை எலும்பெல்லாம் ஃபுல்லாக சேர்றதுக்கு வந்து அப் டு 3 மாதம் வரை ஆகும். 3 மாதம் வரை நம்ம வந்து அதை பாதுகாத்து வச்சுருக்கணும். ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, பண்ணலைனாலும் சரி. மற்றபடி எலும்பு யூஸ்வலாக 6 வாரம் நம்ம சொல்லுவோம். 1.5 மாதம் டைம். 1.5 மாதத்தில் எலும்பு வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, பண்ணலைனாலும் சரி 1.5 மாதம் டைம் ஆகும் யூஸ்வலாக. நம்ம எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்வி வரலாம். 1.5 மாதம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஆப்ரேஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், எலும்பு 2 ஒன்றா சேர்றதுக்கு அது ஒரே இடத்துல வைக்கிறோம். ஸோ சேரும்போது கரெக்டாக எலும்பு சேரும். ஆப்ரேஷன் பண்ணாமல் நம்ம வந்து சில நாட்டுக்கட்டு அப்படிலாம் போகிறாங்க. அப்போ வந்து அது கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்காது. அதனால வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா இருக்காது. கையை தூக்க முடியாமல் போயிடும், வளைக்க முடியாமல் போயிடும். இதை மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். எலும்பு அதாவது இணைவதற்கு சரியாக நடைபெறாத காரணம் வேறு எதுவும் இருக்குதா? காரணம் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எலும்பு சேர்றது வந்து கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு, தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு, இதுமாதிரி நிறைய மெட்டபாலிக் கண்டிஷன்ஸும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓல்டேஜ் வந்து ஒரு ஃபேக்டர், வயசானவங்க ஒரு ஃபேக்டரு. அப்புறம் டயட் ஒழுங்காக இல்லாமல் இருந்தால் அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எலும்பு சீக்கிரம் சேராமல் இருக்கிறதுக்கு. காயத்திற்கு பிறகு உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியமானது?
காயத்திற்கு பிறகு உடற்பயிற்சி நம்ம சொல்கிறது நம்ம யூஸ்வலாக ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு அடிபட்டுருச்சு, அதை வந்து ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிஓபி போட்டு இல்லை ஆப்ரேஷன் பண்ணி நம்ம சரி பண்ணிட்டோம், அவ்வளோ எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம நினச்சிக்கிறோம். பட் அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஃபிசியோதெரப்பின்னு நம்ம ஷார்ட் ஃபார்மாக சொல்லி முடிச்சிடுறோம். அதோட முக்கியத்துவம் யாருக்கும் தெரியலை. நம்ம ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் திருப்பி நம்ம பழையபடி நம்ம அந்த அடிப்பட்டதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் தான். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ்லாம் பேஷண்ட்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். விளையாட்டு வீரர்களில் பொதுவாக காணப்படும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய முறிவு எதெல்லாம்? விளையாட்டு வீரர்கள் யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் நம்ம சொல்லுவோம். முட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வந்து ப்ராப்ளம் வரலாம். மோஸ்ட் காமன்லி விளையாட்டு வீரர்களுக்கு அதான் வரும். ஏசிஎல்னு நம்ம சொல்லுவோம். ஏசிஎல், பிசிஎல், மெனிஸ்கஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே முட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வுகள். இது எல்லாமே அந்த ஜவ்வுனால தான் வந்து நம்மளால் முட்டியை வந்து மடக்க முடியுது, நீட்ட முடியுது. அதாவது முட்டி முன்னாடி வராமல் பின்னாடி வராமல் அந்த இடத்துல கரெக்டாக முட்டி இருக்குன்னா அந்த ஜவ்வுகள் தான் காரணம். யூஸ்வலாக ஃபுட்பால் பிளேயர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே காமனான இன்ஜுரிஸ் வந்து இதுதான். ஷோல்டர் இன்ஜுரிஸும் வரலாம் சில பேருக்கு. அதே மாதிரி ஷோல்டர் ஏதாவது த்ரோ பண்ணக்கூடிய எந்த கேமாக இருந்தாலும் ஷோல்டர் இன்ஜுரிஸ், ரொட்டேட்டர் கஃப்னு நம்ம சொல்லுவோம். அது ஒன் ஆஃப் த காமன் இன்ஜுரிஸ். அப்புறம் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி பற்றாக்குறை வந்து எந்த அளவு எவ்வாறு பாதிக்கப்படுகிறது? கால்சியம் அண்ட் வைட்டமின் டி வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக என்னோட ப்ராக்டிஸில் நான் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அந்த டெஃபிஷியன்சி இருக்குது. முந்திலாம் வந்து வயசானவங்களுக்கு தான் கால்சியம் சத்து கம்மி, வைட்டமின் D3 கம்மின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ ஒரு 21 வயசு 22 வயசு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கூட கால்சியம் அண்ட் D3 டெஃபிஷியன்சி இருக்குது. எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா D3 அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதோட மெயின் சோர்ஸ் வந்து நமக்கு சன்லைட்லேருந்து தான் கிடைக்குது. சூரிய ஒளி தான் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய மெயின் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் D3. ஆனால் இப்போ யாருமே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங்லாம் போகிறது கிடையாது. ஸோ அந்த சன்லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுது. ப்ளஸ் மில்க் இன்டேக்கும் ரொம்ப கம்மி. கால்சியம் இன்டேக் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறோம். D3ங்கிற அந்த வைட்டமின் அதிகமாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடக்கூடிய கால்சியம் உடம்புல ஒட்டும். ஸோ D3 கம்மியாக இல்லைங்கும்போது கால்சியமும் பாதி தான் நம்ம சாப்பிட்றது வேஸ்ட்டாக தான் போகுது. அப்போ சூரிய வெளிச்சத்துலையும் கண்டிப்பாக நம்ம இருக்கணும். அந்த பால் சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிறது. அதாவது ஒரு சூரிய வெளிச்சத்தில் இருக்கணுங்கிறத விட ஒரு ஏர்லி மார்னிங் வாக் இஸ் பெட்டர். ஓகே. இப்போ சாலை விபத்துகள் ஏற்படக்கூடிய கடுமையான எலும்பு காயங்களுக்கு சிகிச்சை முறைகள் என்ன? சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிம்பிள் ஃப்ராக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸே போட்டு சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறத நம்ம அதுவே போட்டுட்டு விட்டுருவோம். பட் இல்லை எலும்பு வந்து ஃபுல்லாகவே எலும்பு முறிவு ஏற்பட்டு விலகிருச்சு அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் சஜஸ்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு. இதே ஓப்பன் ஃப்ராக்சர் சில பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃப்ராக்சர் அதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டு எலும்பு வெளியில் தெரியும், சதைகள் ஃபுல்லாக பிஞ்சிரும். சில பேருக்கு ரத்த குழாயில் அடிபட்டிருக்கும், நரம்பு அடிபட்டிருக்கும். அவங்க எல்லாருக்கும் நான் எமர்ஜென்சியாக சரி பண்ணணும். ஸோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இந்த ஃப்ராக்சருக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஃபிக்ஸ்டாக கிடையாது. அந்தந்த அடிகளுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். எலும்புகளை வலுவாக வைத்திருக்க பொதுமக்களுக்கு நீங்கள் தரக்கூடிய முக்கிய ஆலோசனை? ஒரே அட்வைஸ், செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடாது. நல்லா ஆக்டிவாக இருக்கணும். நல்லா அவங்க டெய்லி கொஞ்சமாக, ஏன்னா எலும்போட ஸ்ட்ரென்த் வந்து மெயினாக எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெஸ். அதாவது ஸ்ட்ரெஸ்ன்னு நான் சொல்லும்போது அந்த எலும்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கால் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் நடக்கணும். நீங்கள் நடக்கும்போது உங்கள் வெயிட் அந்த எலும்பில் போடும்போது எலும்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருமே கால் வலி இருக்குன்னா ரெஸ்ட் எடுத்துட்டா சரியாயிரும்னு நினைப்பாங்க. பட் நம்ம நடக்கணும். டெய்லி நம்ம கொஞ்சமாவது நடக்கணும். நடக்கும்போது தான் அந்த எலும்புக்கு வந்து ஒரு வெயிட்டை நம்ம கொடுக்கும்போது எலும்பு வந்து இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொன்று ஹெல்த்தி வெயிட் மெயின்டைன் பண்ணணும். ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். சீக்கிரம் முட்டி தேய்மானங்கள் ஏற்படலாம். எலும்பில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஹெல்த்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணும். அப்புறம் நவீன முறையில் அந்த பிளேட்ஸு அந்த ஸ்க்ரூஸ் அதெல்லாம் வைக்கிறாங்களே, செய்யும் சிகிச்சைகள் வந்து அது எப்படி உதவுகிறது? அதாவது பிளேட்டு நம்ம யூஸ்வலாக எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா 2 டைப் ஆஃப் இம்ப்ளான்ட்டை தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று பிளேட்டு ஸ்க்ரூ, இன்னொன்று ராடுன்னு நம்ம சொல்லுவோம், நெயிலுன்னு நம்ம சொல்லுவோம். எலும்புக்கு நடுவில் அதை வைப்போம். பிளேட் வந்து எலும்புக்கு வெளியில் சதைக்கு உள்ளே இருக்கும். இது 2 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ரெண்டுமே டோட்டலாக வேறு. இப்போ நம்ம வந்து எந்த எலும்புக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அந்த எலும்போட முறிவை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணுவோம். பட் இது 2 தான் வந்து முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட், பிளேட் அண்ட் நெயில். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா டாக்டர் 40-50 வயசுக்கு மேலே ஆகிட்டனாலும் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி இந்த முட்டு வலி அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே எல்லாத்துக்குமே வர காரணமாகிடுது. அது வராமல் இருக்கிறதுக்கும் அல்லது வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்? ஓகே, முட்டு வலி நம்ம சொல்கிறது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கு பேர் தான் முட்டு வலி.
மொட்டு வலிங்கிறது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டீஜென்ரேட்டிவ் கண்டிஷன், அதாவது வயசுனால ஏற்படக்கூடிய தேய்மானங்கள். ஸோ என்னதான் நம்ம வந்து அதை வராமல் பார்த்துக்கணும்னு நம்ம நினச்சி பண்ணாலுமே அதை நம்ம தடுக்க முடியாது. அது நம்ம வயசுனால நமக்கு ஏற்படக்கூடிய தேய்மானங்கள் அதை தடுக்க முடியாது. ஆனால் முக்கியமாக நம்ம என்ன பண்ணி தடுக்கலாம்னா வெயிட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நான் என்னோட ப்ராக்டிஸில் 90 வயசில் இருக்கிறவருக்கு கூட முட்டி முட்டி வலி இல்லாமல் நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் 30 வயசில் உள்ளவங்க முட்டி வலியோட நான் பார்த்துருக்கேன். 2 பேருக்கு வித்தியாசம் என்னன்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இவரோட வெயிட் வந்து கரெக்டாக இருக்குது. 30 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மெயின் ஒரு இது. ஸோ முட்டி தேய்மானத்தை வந்து நம்மளால் தடுக்க முடியாது. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறோன்னா நம்ம தள்ளி போடலாம், போஸ்ட்பான் பண்ணலாம். இப்போ இளைஞர்களுக்கும் அதை பெண்களுக்கு பொதுவாக அதிகமாக பல்வேறு பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த முட்டு வலினாலும் சரி, தோள்பட்டைனாலும் சரி, கழுத்து வலிக்குங்கிறாங்க. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து பெண்களுக்கு அதிக அளவில் இருக்குது. அதை வந்து அவங்க தடுக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யலாம்? பெண்களுக்கு வந்து முட்டி வலி ஆண்கள் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அது காண்ட்ரோமலேசியா பட்டெல்லாம் நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களுக்கும் இயற்கையாகவே வந்து இடுப்பு, இந்த பெல்விக் போன் வந்து கொஞ்சம் பெருசாக ஒய்டாக இருக்கும். அது இயற்கையான படைப்பு. கடவுளோட இயற்கையான படைப்பு வந்து அப்படி தான் இருக்கும். அது இருக்கிறதுனால சில மசில்ஸ் வந்து முட்டிக்கு போகக்கூடிய சில மசில்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும் அவங்களுக்கு வந்து. அதனால முட்டி வலி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை வந்து காண்ட்ரோமலேசியா பட்டெல்லான்னு சொல்லுவோம். சில பேருக்கு முட்டியை மடக்கி நீட்டும்போது கடக்குன்னு சத்தம்லாம் வரும். அப்படி தான் சொல்லுவாங்க. மடக்கி நீட்டும்போது சத்தம் வருது டாக்டர் கால்குள்ள அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து யூசுவலாக நம்ம சிம்பிளான சில எக்ஸசைசஸ் இருக்குது. அதிலே நம்ம சரி பண்ணிக்கலாம். மற்றபடி கழுத்து வலி, இந்த இளைஞர்கள் கழுத்து வலி எல்லாமே இப்போ மேஜராக செல்ஃபோன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எல்லாருமே எப்பயுமே செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே குனிஞ்சு பார்க்குறது, அப்புறம் ஃபுல்லாக லேப்டாப் முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர். எங்கே பார்த்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, மெக்கானிக்கல் பேக் பெயின்னு நம்ம சொல்லுவோம். சேரில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோன்னா முதுகு வலி வரும். குனிஞ்சே பார்க்கும்போது கழுத்து வலி வரும். யங்ஸ்டர்ஸ்க்கு தான் காமனான ரீசன். இப்போ அறுவை சிகிச்சையில் பல்வேறு நடைமுறைகள் வந்தால் பழைய முறைகள் இருந்தாலும் இப்போ ஏஐ டெக்னாலஜிஸ் வந்து வந்திருக்கு. அது மூலமாக சில அறுவை சிகிச்சைகளை குறுகிய நேரத்தில் குறுகிய இதில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இதில் எதுவும் எலும்பு முறிவுக்கு இதுக்கும் என்ன பலன்கள் பயன்கள் இருக்குங்கிறத சொல்ல முடியும்? அதாவது எலும்பு முறிவில் வந்து இன்னும் ஏஐயோட அந்த இன்னும் அந்த ரோல் வந்து இன்னும் பெருசாக வரலை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்லும்போது டயக்னோசிஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனைன்னு பிடிக்கிறதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். மற்றபடி ட்ரீட்மெண்ட் வந்து என்றைக்குமே வந்து ஒரு சர்ஜன், அதாவது டாக்டர் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷாலிட்டி தான் ஆர்த்தோபெடிக்ஸ். அதில் வந்துட்டு இன்னும் ஏஐயோட அந்த தாக்கம் இன்னும் பெருசாக வரலை. பட் ஃப்யூச்சரில் வி எக்ஸ்பெக்ட் தட் ஆல்சோ. இப்போதைக்கு ஆர்த்தோபெடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரோபோட்டிக்ஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. அதை தாண்டி பெருசாக இன்னும் போகலை. ரோபோட்டிக்ஸ் எந்த மாதிரி பண்ணுது? ரோபோட்டிக்ஸில் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் ரோபோட்டில் பண்ணுறோம். நீ ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ முட்டி மாற்று அறுவை சிகிச்சைனா இருக்கக்கூடிய அந்த முட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு புது முட்டை வைப்போம். எடுக்கும்போது நம்ம அதை கட் பண்ணுவோம், பழைய முட்டை கட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இப்போ ரோபோட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பண்ணும்போது நம்மளோட அது இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸான கட் இருக்கும். கரெக்டாக துல்லியமாக அதை கட் பண்ணும். இதிலலாம் ரோபோட்டோட ரோல் வந்து பெரிய லெவலில் ஆர்த்தோவில் இருக்குது. மோஸ்ட்லி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸில். ரைட் டாக்டர். மிக அருமையாக சிறப்பான கேள்வி பதில் சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலே ஒரு மனிதனுக்கு எவ்வளவு, அதாவது எலும்பு மிக முக்கியமானது என்பது குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு இது பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. அதாவது தினதரணியின் சூர்யா மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் என்ற நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கு எலும்பு முறிவு குறித்து மிக அற்புதமான முறையில் வந்து சூர்யா மருத்துவமனையுடைய டாக்டர் பிரின்ஸ் அவர்கள் வந்து மிக அற்புதமாக சொல்லியிருக்காங்க. ஒரு எலும்பு ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்பதும், அதை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், நாம் அதை எப்படி கண்ட்ரோலுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்கள் அனைவரும், அதாவது விபத்து இல்லாமல் இருப்பதற்கும் உங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதும், அது மட்டுமல்லாமல் பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி காலையில் நடைபயிற்சி மிக முக்கியம் என்பதையும் வலியுறுத்தியுள்ளார்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராமலிங்கம்.